5 நாள் அரசுமுறை பயணமாக கவர்னர் RN ரவி இன்று டில்லி சென்றார். பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். தற்போதைய தமிழக அரசியல் மற்றும் நிர்வாக நிலையை குறித்து பிரதமருக்கு விளக்கினார். தமிழக நலனில் பிரதமர் மோடி மிகுந்த அக்கறையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டுள்ளதாக கவர்னர் ரவி கூறினார். ஹரியானாவில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. பஞ்ச்குலா மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். காங்கிரஸ் ஓபிசிகளுக்கு எதிரானது. முன்னாள் பிரதமர் இந்திரா ஓபிசி இடஒதுக்கீட்டை எதிர்த்தார். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு ஓபிசி இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு தந்தது. பாஜக அதுபோன்ற செயல்களில் ஒருபோதும் ஈடுபடாது என அமித்ஷா பேசினார். நில மோசடி வழக்கில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை CBCID போலீசார் கைது செய்தனர். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைதுக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக MR விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டில் சொத்து வரி, மின்சார கட்டணம், குடிநீர் கட்டணம், பால் விலை, பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்து கட்டணங்களையும் மக்கள் தலையில் சுமத்தியது திமுக அரசு என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இப்போது விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு வெளியான கையோடு மீண்டும் ஒருமுறை மின் கட்டணத்தை உயர்த்தி அதிர்ச்சி அளித்துள்ளது. அடிப்படை நிர்வாக அறிவு கூட இல்லாத முட்டாள்தனமான மாடலாக இருக்கிறது திமுகவின் திராவிட மாடல் அரசு என்றும் கூறியுள்ளார். லோக்சபா தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்கு திமுக அளித்துள்ள பரிசுதான் மின் கட்டண உயர்வு. மின் கட்டணம் மீண்டும் உயர்ந்துள்ளதால் அரிசி விலை மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பாஜக MLA வானதி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது திமுக அரசு. மின் கட்டண உயர்வை உடனடியாக திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மதுரை செல்லூர் பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்து வந்தார். வல்லபாய் சாலை பகுதியில் வாக்கிங் சென்று கொண்டிருந்த இவரை மர்ம கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி சாய்த்தது. இரத்த வெள்ளத்தில் பாலசுப்ரமணியன் பலியானார். தல்லாக்குளம் போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். இந்த சாலையில்தான் அமைச்சர் தியாகராஜனின் வீடு இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக உள்துறை செயலாளர் அமுதா IAS உட்பட 15 பேர் இடம் மாற்றப்பட்டனர். அமுதா வருவாய் மற்றும் பேரிடர் துறைக்கு மாற்றப்பட்டார். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் IAS நியமிக்கப்பட்டார். சென்னை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராகவும் சென்னை மாநகராட்சி கமிஷனராக குமரகுருபரன் நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தட்சிண கன்னடா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் நெடுஞ்சாலையோரம் நின்ற 3 டேங்கர் லாரிகள் ஒரு வீடு மண்ணில் புதைந்தது. 10 பேர் மண்ணில் புதைந்த நிலையில் 7 பேர் பலியாகினர். 3 உயிருடன் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவையில் மிக கனமழையும், நீலகிரியில் அதி கனமழையும் பெய்யும். திருப்பூர், திண்டுக்கல், தேனியில் நாளையும் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவிலாஞ்சியில் அதிகபட்சமாக 37 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அவிலாஞ்சியின் சூழல் சுற்றுலா மையத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவனை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமித்து ஜனாதிபதி முர்மு உத்தரவு பிறப்பித்தார். ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி N. கோட்டீஸ்வர் சிங்கும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதியாக D. கிருஷ்ணகுமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் டோடாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களின் உடல்களுக்கு ராணுவ அதிகாரிகள், வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வீரர்களின் உடல்கள் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று காலை முதல் தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக அருவிகளில் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க நேற்று காலை முதல் தடை விதிக்கப்பட்டது. இன்று காலை வரை வெள்ளப்பெருக்கு குறையாததால் இன்றும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா உதவி பெறும் துவக்கப் பள்ளியில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் தீயில் கருகி இறந்தனர். இறந்த குழந்தைகளின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பள்ளி முன்பு குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் சார்பில் நினைவஞ்சலி கூட்டம் நடந்தது. பாலக்கரையில் உள்ள நினைவு மண்டபத்தில் பெற்றோர்கள், அரசியல் கட்சியினர்கள், பொதுமக்கள், பள்ளி முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் மாணவர் நாள் விழா முருங்கப்பாக்கம் அரசு பள்ளியில் நடந்தது. அரசியல் கட்சிகள் அனைத்தும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கூறுகின்றனர். இன்று தமிழகத்தின் வளர்ச்சிக்கு காமராஜரின் நல்லாட்சிதான் காரணம்.
அப்படி ஒரு ஆட்சி வரவேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரி முழுவதும் பேனர் வைக்க சென்னை ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. கோர்ட் உத்தரவை மீறி பேனர் வைப்போர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியின் பல இடங்களில் பேனர் வைக்கப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே வைக்கப்பட்டிருந்த பேனரை போலீசார் அகற்றினர். பாஜக இளைஞரணி நிர்வாகி விக்கி மீது வழக்கு பதிந்தனர். வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த செந்தில் பாலாஜியின் மனுவில் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்திருந்த சூழலில் புதிதாக 2 மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 18க்கு நீதிபதி அள்ளி ஒத்தி வைத்தார். 47வது முறையாக செந்திலின் கோர்ட் காவல் நீட்டிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பருப்பு மற்றும் பாமாயிலை ஒரு தரப்பினருக்கு நிறுத்துவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. மின்கட்டண உயர்வு என்ற இடியை ஏழை நடுத்தர மக்கள் மீது இறக்கியுள்ள தமிழக அரசு துவரம் பருப்பு பாமாயில் வழங்குவதையும் நிறுத்தி ஏழைகளின் வயிற்றில் மீண்டும் மீண்டும் அடிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். மின்கட்டண உயர்வு தமிழக மக்களுக்கு அரசு செய்த துரோகம். அதிமுக ஆட்சி காலத்தில் மின்கட்டண உயர்வு ஷாக்கடிப்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு ஷாக்கடிக்கவில்லையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதே முதலமைச்சர் சொன்னார், மின்கட்டணம் ஷாக் அடிக்குது. ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு? அப்பதான் அடிக்குமா? இவங்க ஆட்சியில் மக்களுக்கு ஷாக் அடிக்காதா? லோக்சபா தேர்தலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் சிபிசிஐடி போலீசார் முன்பு ஆஜரானார். பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத அவர் இன்று எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகினார். மின் கட்டணத்தை உயர்த்திய தமிழக அரசுக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்ற மமதையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தலைகணத்தோடு செயல்படுகிறார். கொதிப்படைந்துள்ள தமிழக மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள். மக்களின் வயிற்றில் அடிப்பதில் இந்த திமுக அரசுக்கு என்ன இன்பமோ என்று கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் 36வது துவக்க விழாவையொட்டி திண்டிவனம் அருகேயுள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சி கொடியேற்றினார். கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கிய ராமதாஸ் தமிழக மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடும் பாமகவின் பின்னால் மக்கள் வர மறுப்பது ஏன் என தெரியவில்லை என பேசினார். பொள்ளாச்சி அருகே சாலையை கடக்க முயன்ற நீலகிரி நீதிபதி கருணாநிதி மீது பைக் மோதியதில் அவர் மரணமடைந்தார். நீதிபதி மீது வாகனத்தை மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தெலங்கானாவில் வாளுடன் பிறந்த குழந்தைக்கு எய்ம்ஸ் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து வால் இருந்த பகுதியை அகற்றினர். டாக்டர்களுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் 22ஆம் தேதி துவங்குகிறது. இதை முன்னிட்டு 21ஆம் தேதி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அதே நாளில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் கட்சி சார்பில் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுவதால் அனைத்து கட்சி கூட்டத்தை அந்த கட்சி புறக்கணிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் ராதிகா திருமணம் 12ஆம் தேதி நடந்தது. இதில் உலகின் பிரபல விவிஐபிகள் கலந்து கொண்டனர். அம்பானி குடும்ப திருமணத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் என சமூக வலைதளத்தில் மர்மநபர் மிரட்டல் பதிவிட்டார். இதுகுறித்து வழக்கு பதிந்த மும்பை போலீசார் குஜராத்தின் வதோதராவில் பதுங்கியிருந்த நபரை கைது செய்தனர். அவரை மும்பைக்கு அழைத்து வந்து அவர் ஏன் மிரட்டல் விடுத்தார் என விசாரிக்கின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் பல்வேறு நாச வேலைகளில் ஈடுபட்டு வந்த நக்சலைட் அமைப்பைச் சேர்ந்த 4 பேரை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டனர். நக்சலைட்டுகள் பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த 2 ஆண்கள் 2 பெண்கள் என மொத்தம் 4 நக்சலைட்டுகள் இன்று போலீசில் சரணடைந்தனர். டில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி திகார் சிறையில் உள்ள தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக டில்லியில் உள்ள தீன்தயாள் உபாத்யாயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேகதாது அணையை கட்ட அனுமதிக்குமாறு தமிழக மக்களிடம் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கோரிக்கை வைத்துள்ளார். பெங்களூரில் தமிழக மக்களும் உள்ளனர். அவர்களுக்காகத்தான் அணை கட்ட முயற்சிக்கிறோம். எந்த நீரையும் நாங்கள் சேமித்து வைக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கனமழையால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணப்புரத்தில் உள்ள மகாதேவர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்ததால் கழுத்தளவு நீரில் நீந்தியபடி கோயில் ஊழியர்கள் பக்தர்கள் அங்கிருந்து சிரமப்பட்டு வெளியேறினர். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மீதான லாப வரியை 1 மெட்ரிக் டன்னுக்கு ரூபாய் 6000 ரூபாய் 7000 மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. புதிய வரி விதிப்பு ஜூலை 16 முதல் அமலுக்கு வந்தது. கர்நாடகாவில் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது.
கர்நாடகாவில் ஓரிரு இடங்களில் 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளது. தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர கணக்கு சமர்ப்பிக்கும் ஆனிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட பட்டு வஸ்திரத்தை இந்து அறநிலை அமைச்சர் சேகர் பாபு சமர்ப்பித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் கௌமாரியம்மன் கோயில் ஆனி திருவிழா விமர்சையாக துவங்கியது. கோயில் முன்பு உள்ள கம்பத்திற்கு நீர் ஊற்றும் நிகழ்ச்சியில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அம்மனுக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றி அங்க பிரதட்சணம் செய்தனர். நாளை அக்னிச்சட்டி திருவிழா நடக்க உள்ளது. தென்காசி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 2023 ஏற்பட்ட கனமழையினை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் 36 இடங்களில் தானியங்கி மழைமானிகள் நிறுவப்பட்டது. குற்றாலம் கிராம நிர்வாக அலுவலக வளாகத்தில் தானியங்கி மழைமானி அமைக்கப்பட்டுள்ளதை கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் பிரபாகர், கலெக்டர் கமல் கிஷோர் உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் புகழேந்திரன். இவர் தனது மாருதி ஆல்டோ காரில் பெருந்துறை ரவுண்டானா வழியாக சென்று கொண்டிருந்தார். கேஸ் கசிவு காரணமாக காரில் தீ விபத்து ஏற்பட்டது. புகழேந்தி உடனடியாக காரில் இருந்து இறங்கினார். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் காரின் முன்பகுதி முற்றிலும் எரிந்து நாசமானது. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் கொலையாளிகளை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பெங்களூர், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் தனிப்படை விரைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கரம்பக்காட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. 14.94 கோடி மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. இன்று முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கல்லூரியை திறந்து வைத்தார். புது பெருங்களத்தூர் காமராஜர் பிரதான சாலையில் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்கள் JCB இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திண்டிவனம் அடுத்த தென் நெற்குணம் கிராமத்தில் 2017 முதல் 2019 ஆண்டு வரை 7 மற்றும் 9 வயதுடைய சகோதரிகள் இருவரை பாலியல் ரீதியில் துன்புறுத்திய உறவினர்கள் 15 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி விழுப்புரம் போக்சோ கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதையடுத்து சிறுமியின் தாத்தா, சித்தப்பா, அண்ணன் என பாலியல் துன்புறுத்தல் செய்த நெருங்கிய உறவினர்கள் 15 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் அரசு பள்ளிகளில் இன்று திடீர் ஆய்வு செய்தார். குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள், ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஒரு நாள் ஆசிரியராக மாறிய கலெக்டர் மாணவர்களுக்கு ஆங்கில பாடம் கற்பித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வெள்ளிமலை, மேகமலை, அரசரடி, பொம்மராஜபுரம் பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையால் வறண்டு காணப்பட்ட வைகை ஆற்றில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. வைகை ஆற்றில் நுரை பொங்க தவழ்ந்து வரும் தண்ணீரை கண்ட விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 16 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஜூன் மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் 3.36% அதிகரித்துள்ளது. உணவுப் பொருட்கள், குறிப்பாக காய்கறிகளின் விலை உயர்வே இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா இன்று எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். சட்டசபையில் திமுக உறுப்பினர்களின் பலம் 133ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்திற்கு காவிரி நீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சையில் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடந்தது. தஞ்சை வழியாக வேளாங்கண்ணி செல்லும் வாஸ்கோடகாமா ரயிலை வழிமறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 15 நிமிடங்கள் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏமாற்றம் அடைந்த சுற்றுலா பயணிகள் 1000 பேர் அருவிக்கு சென்று குளித்து மகிழ்ந்தனர். நெல்லை ரயில்வே ஸ்டேஷன் முன் காமராஜர் சிலை உள்ளது. திடீரென யோவான் என்பவர் கருப்பு உடை அணிந்து சிலை முன்பு முட்டி போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் மதுவை ஒழிப்போம் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பதாகை ஒன்றை எழுதியிருந்தார். ரயில்வே ஸ்டேஷன் போலீசார் அவரை அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் அனைத்து ஆதிதிராவிட மாணவர்களுக்கும் பள்ளி, கல்லூரிகளில் கல்வி கட்டண சலுகை, வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஏம்பலில் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கையில் தட்டுகளை ஏந்தி பிடித்தபடி அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். தலித் அமைச்சர்களே, தலித் இயக்க தலைவர்களே,
காரைக்கால் அரசு பள்ளியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவன் சக நண்பன் தன்னுடன் பேச வேண்டாம் என கூறியதால் தன் கையில் பிளேடால் கீறிக் கொண்டார். இதை பார்த்த ஆசிரியர் இருவரின் பெற்றோரையும் பள்ளிக்கு அழைத்து வரச் சொன்னார். பயந்து போன மாணவர்கள் வீட்டிற்கு செல்லாமல் பஸ் ஏறி நாகூருக்கு சென்றனர். பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காணாமல் போன மாணவர்களை 3 மணி நேரத்திற்குள் மீட்ட போலீசார் அவர்களை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தேனி தப்பகுண்டுவில் உள்ள அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிப்பு செய்து கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்த 3 திருத்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்ட தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரைப்படி காவிரியில் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசையும் இரு மாநில பிரச்சினைகளை வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசையும் கண்டித்தனர். ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். போலீசார் தடுத்து நிறுத்தினர். சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பேரிகார்டுகளை மீறி ஏறிச் செல்ல முற்பட்டனர். தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து ஓராண்டுக்கு மேல் காத்திருக்கும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகையை வழங்க வேண்டும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை வழங்க வேண்டும். 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என கோரி மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினர் நாகை கலெக்டர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் ஸ்ரீகிருஷ்ணா உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் 2004 ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்தனர். இதன் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து குழந்தைகள் பலியான இடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பல்வேறு கட்சியினரும் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கோவை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் கோவை புத்தக திருவிழா 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடக்கிறது. 285 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது. புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் பயனடையுமாறு மாவட்ட கலெக்டர் கிராந்திகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் நகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற LKG மாணவி பிரதிகா ஜெயலலிதா வேடம் அணிந்து மேடை ஏறினார். பின்னர் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று அவர் பேசியதை கேட்டு அனைவரும் சிறுமியை பாராட்டினர். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பேரவைக் கூட்டம் திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் தலைமையில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்த்தரப்பைச் சேர்ந்த தேசிய துணைத் தலைவர் கதிரவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி மண்டபத்துக்கு அழைத்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கோவை குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. நொய்யல் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூரில் உள்ள மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை, வேளாண்மை, மின்சாரம் உள்ளிட்ட 15 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். முகாம் குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் மக்கள் கூட்டம் குறைவாகவே இருந்தது. வருவாய்த்துறை சம்பந்தமாக மட்டும் ஓரளவு பொதுமக்கள் மனு அளித்தனர். மற்ற துறை அதிகாரிகள் வட்டமாக அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். நெல்லை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கி ஓராண்டுக்கு மேலாகியும் உதவித்தொகை வழங்காமல் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பாதிப்பில் உள்ளனர். திருமண உதவித்தொகையும் பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இழுத்தடிக்கின்றனர். எனவே நெல்லை மாவட்ட கலெக்டரிடம் இன்று காலை மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை ஒப்படைக்கும் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் குவிந்தனர். சங்க நிர்வாகிகளுடன் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை கேரளாவில் வைத்து தமிழக CBCID போலீசார் கைது செய்தனர். ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள நில அபகரிப்பு வழக்கில் சிக்கிய அவருக்கு முன்ஜாமீன் வழங்க கரூர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 1 மாதத்திற்கு மேலாக தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கர் இன்று போலீசாரிடம் சிக்கினார். ராமநாதபுரம் அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் இலவச பட்டா மற்றும் AAY குடும்ப அட்டையை சட்டப்படி வழங்கிட வேண்டுமென வலியுறுத்தி கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜுலு மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். தமிழகத்திற்கு காவிரி நீர் தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து கும்பகோணத்தில் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மற்றும் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்றனர். அவர்களை ரயில் நிலைய வாசலிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தினர். போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் ரயில் நிலைய வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் மாற்றுத்திறனாளிகளின் ரேஷன் கார்டை கலெக்டரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்து 1.5 ஆண்டுகளாக காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
ராணிப்பேட்டை வாலாஜா அடுத்த நரசிங்கபுரத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடந்தது. கலெக்டர் வளர்மதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படும் பைப் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததில் 21 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கலெக்டரிடம் பொதுமக்கள் புகார் கூறினர். கலெக்டர் விசிட்டின் போது திரளான மக்கள் புகார் அளிக்க ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என கலெக்டர் உறுதியளித்ததால் மக்கள் சமாதானமடைந்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே கேட்பாரற்று கிடந்த பேக்கை போலீசார் சோதனை செய்தனர். அதில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ குணம் கொண்ட 97 நட்சத்திர ஆமைகள் இருந்தது. வனத்துறை மற்றும் காவல்துறை விசாரிக்கின்றனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. காற்றின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் நீலகிரி மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட கலெக்டர் அருணா அறிவித்துள்ளார். இதேபோல் கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் வினாடிக்கு 19,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள துவக்கப்பள்ளி ஆசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பான முன்னுரிமை விதிகளை மாற்றி தமிழக அரசு 2 மாதங்களுக்கு முன் புதிய அரசாணை பிறப்பித்தது. இதை ரத்து செய்ய கோரி ஜூலை 29, 30, 31ஆம் தேதிகளில் சென்னையில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளனர். 31ஆம் தேதி வரை கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிக்கு செல்லும் போராட்டத்தை நடத்துவது என்றும் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முடிவு செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அப்பகுதியில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மறைந்திருந்த பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். 5 வீரர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கட்டணத்தை மறுசீரமைப்பதால் சிறிய அளவே கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு மின்கட்டண உயர்வு குறித்து விளக்கம் அளித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 6,000 கன அடிக்கு மேல் அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2.25 அடி அணை நீர்மட்டம் உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. 4 மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக உள்ளது. அந்த நீர் அப்படியே ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் ஊட்டி கலெக்டர் அலுவலகம் செல்லும் சாலையில் ராட்சத மரம் சாய்ந்து விழுந்தது. இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்கம்பம் மீது விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செலும்பு ஆறு வனப்பகுதி, புலிக்கூடு, கும்பக்கரை, கல்லாறு, சோத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆலங்குளம் ஐயனார் கோயிலில் கடந்த 30ஆம் தேதி மர்ம நபர்கள் பீரோ மற்றும் உண்டியலை உடைத்து சுமார் 4 லட்சம் பணம் மற்றும் சுவாமிக்கு சாத்தக்கூடிய பல லட்சம் மதிப்பிலான வெள்ளி கவசங்களை திருடி சென்றனர். திரு உத்தரகோசி மங்கை போலீசார் 3 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ரூபாய் 4 லட்சம் பணம் மற்றும் மொபைல் போன்கள், வெள்ளி கவசங்கள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். போலீசாரை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டினர். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியைச் சேர்ந்த ரவுடி VSL குமார் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பரில் 6 பேர் போலீசில் சரணடைந்தனர். இவ்வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த ரவுடசாமி ரவி திருக்காட்டுப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் நேற்றிரவு சரணடைந்தார். தேடப்படும் குற்றவாளிகள் மீது போலீசார் என்கவுண்டர் நடத்துவதால் பாதுகாப்பு கருதி போலீசில் சரணடைவதாக ரவி கூறினார். திண்டுக்கல் கரூர் சாலையில் பேக்கரி கடை மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வருபவர் பிலிப்ஸ், வயது 48. அருகில் உள்ள கறிக்கடையில் வேலை பார்க்கும் அமலதாசன் என்பவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. குடிபோதையில் பிலிப்ஸ் கடைக்கு அரிவாளுடன் வந்த அமலதாஸ் பிலிப்ஸை அரிவாளால் கைகளில் வெட்டிவிட்டு தப்பிவிட்டார். தாடிக்கொம்பு போலீசார் அமலதாசனை கைது செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் ஆர்சி புக் உரிமம், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு அதிக அளவில் லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்தது. சிவகங்கை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி ஜான் பிரிட்டோ தலைமையில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்தனர். மோட்டார் வாகன ஆய்வாளர் சித்ரா அறையில் கணக்கில் வராத பணம் 90,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். தெலுங்கானா மாநிலத்தில் 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டான்ஸ் ஆசிரியரை பெற்றோர் அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் குன்னங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி குளித்ததை ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பனியன் நிறுவன தொழிலாளி ஹேமந்த்குமார் என்பவர் வீடியோ எடுத்தார். இந்த வீடியோவை காட்டி மிரட்டி பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றார். பல்லடம் மகளிர் போலீசார் ஹேமந்த்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி திருமுருகன் நகரை சேர்ந்தவர் ஆனந்தராஜ், மனைவி கிருஷ்ணவேணி. வீட்டில் ஆளில்லாத போது பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் 25 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். முசிறி போலீசார் விசாரிக்கின்றனர். பூந்தமல்லியில் சொத்து பிரச்சனையில் தந்தையை வேனை ஏற்றி கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த மகனை போலீசார் கைது செய்தனர். நடிகை கௌதமிக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக பாரதிய ஜனதா பிரமுகர் அழகப்பன் உள்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். வேளச்சேரியில் இருந்த அவரை காஞ்சிபுரம் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் தீவிர விசாரணை நடக்கிறது. கோவை மாவட்டம் முத்திகவுண்டன்புதூரில் 7 டிரைவர்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியுள்ளனர். நள்ளிரவில் சமைத்துக் கொண்டிருந்த போது அழகராஜா என்பவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். குடிபோதையில் இருந்த அவர் சமையலறைக்கு சென்றபோது தீ பற்றியது. பின்னர் தீ அறை முழுவதும் பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதில் 4 பேர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். படுகாயமடைந்த 4 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பென்சில்வேனியா கூட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் அதிபர் டிரம்ப் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்நிலையில் காதில் பேண்டேஜ் ஒட்டிக் கொண்டு மிஸ்வாக்கியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் டிரம்ப் பங்கேற்றார். ஆதரவாளர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கென்யாவில் மனைவி உட்பட 42 பெண்களை கொடூரமாக கொன்ற 33 வயது ஜொமைசி கலீஷியா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைவிடப்பட்ட குவாரியில் உள்ள குப்பை கிடங்கில் இருந்து தொடர்ச்சியாக பல சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. ஆப்கானிஸ்தானில் இடியுடன் பெய்த பலத்த மழையால் ஜலாலாபாத் மற்றும் நங்கர்ஹர் மாகாணத்தில் மரங்கள், சுவர்கள் மற்றும் வீடுகளின் கூரைகள் இடிந்து விழுந்ததில் 35 பேர் இறந்தனர். காயமடைந்த 230 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர். ஐரோப்பிய நாடான எஸ்டோனியாவின் பிரதமர் காஜா கல்லாஸ் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனால் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக அதிபர் அலார் காரிஸ்க்கு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்துக்கும் அதிபரும் ஒப்புதல் அளித்தார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பை தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் என்ற நபர் சுட்டார். இவர் பயன்படுத்திய AR-15 ரக துப்பாக்கி மிகவும் ஆபத்தானது என தெரிய வந்துள்ளது. ஒரு நொடியில் 6 கால்பந்து மைதானங்களை கடக்கும் வேகத்தில் புல்லட் வேகமாக பாய்ந்து குறிவைக்கும் நபரை கொல்லும் சக்தி கொண்டது. 33வது பாரிஸ் ஒலிம்பிக் 2024 டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா சார்பில் ஷரத் கமல், மணிகா பத்ரா உள்ளிட்ட 6 வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். ஆனால் டென்னிஸ் வீரர்களுக்கு மசாஜ் மற்றும் பிசியோவில் ஈடுபடும் ஊழியர்கள், தனிப்பயிற்சியாளர்கள் என 9 பேர் பாரிஸ் செல்ல உள்ளனர். பிற விளையாட்டு அணிகளை காட்டிலும் டேபிள் டென்னிஸ் அணியில் உள்ள வீரர்களை விட மசாஜ் மற்றும் பிசியோவில் ஈடுபடும் ஊழியர்கள், தனிப்பயிற்சியாளர்களை அதிகம் பேர் பயணிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடரின் 48வது சீசன் அமெரிக்காவில் நடந்தது. இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் 1 அணியும் நடப்பு சாம்பியனுமான அர்ஜென்டினா அணி 12வது இடத்தில் உள்ள கொலம்பியாவை சந்தித்தது. விறுவிறுப்பாக நடந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் ஆனது. அர்ஜென்டினா அணிக்கு ரூபாய் 134 கோடியும் கொலம்பியாவுக்கு ரூபாய் 59 கோடியும் பரிசுத் தொகை கிடைத்தன. இயக்குனர் விஷ்ணுவர்தன் நடிகர் முரளியின் இளைய மகனான ஆகாஷை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி நேசிப்பாய படத்தை இயக்கியுள்ளார். அடுத்து ஹிந்தியில் சல்மான் கானை வைத்து படம் இயக்க உள்ளதாக செய்தி வெளியானது. அது பற்றி பேசிய விஷ்ணுவர்தன், செய்தி உண்மைதான். என்னை பொறுத்தவரை படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்கு வரும்போதுதான் அதை ரியாலிட்டியாக நம்ப முடியும். இப்போதைக்கு நேசிப்பாய படம்தான் ரியாலிட்டி என்றார். கவின் நடித்து கணேஷ் கே பாபு இயக்கத்தில் வெளியான டாடா திரைப்படம் வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக இயக்குனர் கணேஷ் கே பாபு நடிகர் ஜெயம் ரவியை சந்தித்து கதை கூறியுள்ளார். கதை பிடித்து போனதால் ஜெயம் ரவி நடிக்க சம்மதித்துள்ளார்.
விரைவில் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. ஜெயம் ரவி தற்போது பிரதர், சீனி போன்ற படங்களில் நடித்து ரிலீஸுக்காக காத்திருக்கிறார். நடிகை மஞ்சிமா மோகன் அச்சம் என்பது மடமையடா படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். அதன் பிறகு பல படங்களில் நடித்துள்ளார். நடிகர் கௌதம் கார்த்திகை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சில ஆண்டுகள் நடிக்காமல் இருந்ததால் அவரது உடல் எடை கணிசமாக கூடியது. இதனால் உருவ கேலிகளை சந்தித்த மஞ்சிமா தற்போது தனது உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாகியுள்ளார். இந்த படங்களை பார்த்த நெட்டிசன்கள் மீண்டும் நடிக்குமாறு கமெண்ட் செய்தனர். 1997 வெளியான சூரிய வம்சம் படத்தில் சரத்குமாரும் தேவயானியும் இணைந்து நடித்தனர். தற்போது 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவரும் இணைந்து நடிக்க உள்ளனர். 8 தோட்டாக்கள் படத்தை இயக்கிய ஸ்ரீ கணேஷ் இயக்குகிறார். நாயகனாக சித்தார்த், நாயகிகளாக மீதா ரகுநாத், சைத்ரா அச்சார் ஆகியோர் நடிக்கின்றனர். தொழிலதிபர் அம்பானியின் மகன் ஆனந்த் ராதிகா திருமண விழாவில் ஹிந்தி நடிகை ஐஸ்வர்யா ராய் தனது மகளுடன் பங்கேற்றார். மணமக்களுடன் ஐஸ்வர்யா ராய் உட்பட பலரும் புகைப்படம் எடுத்தனர். நடிகர் சல்மான் கானும் ஐஸ்வர்யா ராயும் ஒன்றாக போட்டோவுக்கு போஸ் கொடுப்பது போன்று சித்தரித்து படம் வெளியானது. அதை வைத்து சல்மானுடன் நெருக்கம் காட்டுவதாக செய்தி பரவியது. இது குறித்து ஐஸ்வர்யா, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. திருமணமான ஒரு பெண்ணை இப்படியா பேசுவது? புரளியை கிளப்பும் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கே அருவருப்பாக உள்ளது என்று வேதனையுடன் கூறியுள்ளார். செல்வராகவன் இயக்கிய 1000ல் ஒருவன் படம் வெளியான சமயத்தில் வரவேற்பை பெறவில்லை. ஆனால் இப்போது அந்த படத்தை கொண்டாடுகின்றனர். தனுஷ் நடிப்பில் 1000ல் ஒருவன் 2 படத்தை இயக்கப் போவதாக 2021 செல்வராகவன் அறிவித்தார். இன்னும் படப்பிடிப்பு துவங்கவில்லை. இது பற்றி திரௌபதி, பகாசூரன் படங்களை இயக்கிய மோகன்ஜி வெளியிட்ட பதிவில், கண்ட கதையெல்லாம் படமாக்கும் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் 1000ல் ஒருவன் 2ஆம் பாகத்தை தயாரித்து வெளியிடுங்கள். இந்த படத்திற்கு இருக்கும் எதிர்பார்ப்பு புரியாமல் நீங்க எல்லாம் என்ன தயாரிப்பு நிறுவனமோ என்று சாடியுள்ளார். இயக்குனர் அட்லி தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை வைத்து ஒரு படம் இயக்குவதாக இருந்து டிராப் ஆனது. அடுத்து ஹிந்தி நடிகர் சல்மான் கான் நடிக்கும் படத்தை இயக்குவார் என்றும் செய்தி வந்தது. இப்போது தமிழில் படம் இயக்குவதாகவும் அதில் விக்ரம், தனுஷ், ஃபகத் ஃபாசில் நடிப்பதாகவும் சொல்கிறார்கள். இப்படி அட்லியின் அடுத்த படம் பற்றி தகவல்கள் வெளியாகின்றன. எது அவரின் அடுத்த படம் என்பது விரைவில் தெரிய வரும்.